புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சந்தையில் வரி வசூல் செய்ய வந்த நபர் மீன் வெட்டும் அரிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் குற்றவாளிகள் சிக்குவார்களா? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மேல நெம்மக்கோட்டையைச் சேர்ந்தவர் 38 வயதான முத்துப்பாண்டி. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியின் மகனான இவர் ஆலங்குடி பேரூராட்சி சந்தை வரி வசூல் செய்யும் ஒப்பந்ததாரராக உள்ளார். வழக்கம் போல ஆலங்குடி பாரதிதாசன் சாலையில் உள்ள இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் வரி வசூல் செய்ய முத்துப்பாண்டி சென்றுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த மீன் கடைக்காரர்களுக்கும் முத்துப்பாண்டிக்கும் இடையே திடீரென கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மீன் கடைக்காரர்கள் மீன் வெட்டுவதற்கு வைத்திருந்த அறுவாளை எடுத்து முத்துப்பாண்டியை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பாண்டி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி என்பதால் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடியிருக்கின்றனர். இதையடுத்து படுகாயமடைந்த முத்துப்பாண்டியை அப்பகுதியினர் மீட்டு உடனடியாக ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் காட்டு தீ போல பரவியதை அடுத்து ஆலங்குடி நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வெட்டப்பட்ட பாண்டியின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஆத்திரத்தில் மீன் கடையை சூறையாடினர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஆலங்குடி வடகாடு பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆலங்குடி போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. சம்பந்தப்பட்ட மீன் கடைக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக அந்த மீன் கடை இயங்கி வந்த கட்டடத்தின் உரிமையாளரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த இந்த சம்பவம் ஆலங்குடியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.